உண்மையில் ஆதிகால பாண்டியர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் தான். அதே போல ஆதிகால சோழர்கள் கள்ளர்களே. ஆனாலும் இன்றைய தேதியில் தமிழகத்தின் பல சாதிகள் இந்த இரண்டு பட்டங்களுக்கும் உரிமை கொண்டாட முடியும். அது எப்படி என்று பார்ப்போம். அரசன் என்பதும் ஒரு குலப்பெயர்தான். உதாரணமாக கள்ளர் சமூகத்தில் ஒரு அரசன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனது வாரிசுகளுக்கு தனது கள்ளர் சமூகத்தில் உள்ள ஏனைய அரச குடும்பங்களில் பெண்ணெடுக்க வாய்ப்பில்லை என்றால் கள்ளர் சமூகத்தை விடுத்து மற்ற குலங்களில் உள்ள அரச குடும்பங்களிலேயே பெண் எடுப்பான். ஏனென்றால் அவனது உண்மை குலம் கள்ளர் குலம் என்பதை விட அரச குலம் என்பதுதான். தனது கள்ளர் சமூகத்தில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பெண் எடுத்தால் அரசு நிர்வாகத்தில் பெரும் குளறுபடிகள் ஏற்பட்டு ஆட்சியையும் உயிர்களையும் இழக்கும் நிலையும் வரலாம். எனவே தம்மோடு இணக்கமாக உள்ள இன்னொரு அரசு குடும்பத்திலிருந்து எடுக்கப்படும் பெண்ணிற்கு அரண்மனை பண்பாடுகளும் விதிமுறைகளும் அத்துபடியாகி இருப்பதால் ஆட்சியில் இடையூறு வராது. வேறு குல அரச குடும்பங்களில் இருந்து பெண் எடுப்பதற்கு வேறு சில அரசியல் ரீதியான காரணங்களும் இருந்திருக்கும். இப்படியாகத்தான் பல சாதிகளைச் சேர்ந்த அரச குலங்களுக்கு இடையில் ஏற்பட்ட மன உறவுகளால் பாண்டியருக்கும் சோழருக்கும் இன்றைய தேதியில் பல சாதிகள் உண்மையிலேயே உரிமை கொண்டாட முடியும். இதை அறியாத மூடர்கள் தங்கள் சாதி மட்டும்தான் பாண்டியர் என்றும் சோழர் என்றும் மார்தட்டி கொண்டு வீண் பெருமை பேசித் திரிகின்றனர். இந்த வீண் பெருமைகளால் தமிழரிடம் பிளவு உரிமை ஒழிய ஒற்றுமை ஏற்படாது. அதோடு வரலாற்று உண்மைகளை ஏற்றுக்கொண்டு தமிழர் ஒற்றுமையை பேணும் பண்புகளே இன்றைய தேவை. தெலுங்கனும் பிராமணனும் சேர்ந்து கொண்டு தமிழினத்தை அடிப்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதை உணராமல் சாதி வரியில் திளைத்திருக்கும் இந்த இழி ஜென்மங்களை என்னவென்று சொல்வது? யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்றிருந்த ஆதி தமிழகத்தில் இந்த சாதி வெறி இருந்ததில்லை. இடைக்காலத்தில் இதை உருவாக்கியதும் நம்மை ஆண்ட வந்தேரி சமூகங்களே. அதுவும் குறிப்பாக சனநாயகம் முகிழ்ந்த கடந்த நூறாண்டாகத்தான் இந்த வெறி தூண்டப்பட்டுள்ளது. நம்மோடு வாழும் வந்தேரி ஆதிக்க சமூகங்கள் நாமே அறியாமல் நம்முள் விதைத்த விஷம்தான் சாதி வெறி. இதைத்தான் உறவாடி கெடுப்பது என்பது. சமீபத்தில் ப்ளூ வேல் என்ற ஒரு இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் கேம் விளையாடி தற்கொலை செய்து கொண்ட ஒருவரின் தந்தையை எனக்கு காண்பித்தார்கள். அதுவரை அப்படி ஒரு கேம் இருப்பது எனக்கு தெரியாது. உறவாடி கெடுப்பதற்கு அந்த கேம் ஒரு சான்று. ஒருவனை தற்கொலைக்கே தூண்டும் அளவுக்கு உளவியல் தாக்கத்தை அந்த கேம் திட்டமிட்டு உருவாக்குகிறது. அறியாமையும் பலகீனமான மனம் கொண்டவர்களையும் அடுத்தவர்கள் வழிநடத்த முடியும் என்பதுதானே இதன் மூலம் நாம் அறியும் செய்தி. அதே போல மைனாரிட்டிகளான வந்தேரி சமூகங்கள் தங்களது அரசியல் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள பல உளவியல் போர்களை பெரும்பான்மை தமிழர் மீது தொடுக்கிறது. அதில் சாதி வெறி தூண்டுவதும் ஒன்று. தமிழகத்தில் பெரும் பொருளாதார பலத்தோடு வேரூன்றி இருக்கும் வந்தேரி தெலுங்கு சமூகம் சனநாயக காலத்தில் மாற்றான் மண்ணில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள என்னவெல்லாம் செய்யும் என்பதை நம்மால் ஊகித்து பார்க்க முடியும். சித்தர்களின் ஆசீவக நெறிகளின்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வாங்கு வாழ்ந்த தமிழ் சமூகத்தில் சாதி வெறி என்ற இழிகுணம் இயல்பாக உருவாக வாய்ப்பில்லை. அது செயற்கையாக திணிக்கப்பட்டதே.